திருப்பதிக்கு சென்ற பலனை தரும் சென்னை பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவில். சென்னை சவுகார்பேட்டையில் அமைந்துள்ளது பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவில். அந்த கோவிலை பற்றின விளக்கத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை சவுகார்பேட்டையில் அமைந்துள்ள பைராகி மடம் என்று அழைக்கப்படுகின்ற பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவில் சுமார் 400 வருடங்களுக்கு முன்பு பழமையான திருக்கோயில். பக்தர் ஒருவருடைய கனவுல பெருமாள் அவர்கள் தோன்றி இந்த தலத்தில் எனக்கு ஒரு கோவிலை கட்டு என்று வேண்டிக் கொண்டதால் அந்த பக்தர் எழுப்பிய கோவில் தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவில். மூலவர் பிரசன்ன வெங்கடேச பெருமாள், தாயார் ஆனந்தவள்ளி தாயார் அவர்கள். இந்த கோவிலுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா தேர் போன்ற அமைப்பை பெற்றிருக்கிறது. முன்பொரு காலத்தில் லால்தாஸ் அப்படின்ற பக்தர் வாழ்ந்து வந்தார் அந்த சவுகார்பேட்டையில். அவருடைய கனவுல தோன்றி எனக்கு ஒரு கோவிலை கட்டுங்க அப்படின்னு சொல்லி பெருமாள் அவர்கள் வேண்டிக் கொண்டதால் அவர் இந்த கோவிலை சிறப்பாக கட்டி முடித்தார் என்று புராணங்கள் வரலாறு கூறுகிறது. இத்திருக்கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா ரங்கநாதருக்கு என்ற தனி சந்நிதி உள்ளது, நரசிம்மருக்கு என்ற தனி சந்நிதி உள்ளது. நரசிம்மர் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு நோக்கி காட்சி தருகிறார், லக்ஷ்மி நரசிம்மராக காட்சி தருகிறார். இந்த லக்ஷ்மி நரசிம்மர் சன்னிதானத்தில் தீர்த்தம் நம்ம கையில் கொடுக்க மாட்டாங்க, மாறாக நம்மளை மேலே தெளிப்பாங்க. ஸோ நம்மை வைத்து தீய வினைகள் அகலும் என்பது ஐதீகம். ரங்கநாத பெருமாள் மூலவர் சன்னிதானத்திலே இருப்பது மிக சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பாகும். இது போன்ற அமைப்பு வேறு எங்கும் கிடையாது, சென்னை மாகாணத்தில் மட்டும். லால்தாஸ் என்ற பக்தர் பெருமாள் மீது தீவிர பக்தி கொண்டவர். திருப்பதி பெருமாளை தரிசிக்க வேண்டும் என்பது அவருடைய ஆசையாக இருந்திருக்கிறது. அது நிறைவேறாமலே போய்விடுமோ என்ற ஏக்கமும் அவர் பேர் இருந்தது. பெருமாள் அவர்கள் கனவில் தோன்றி இத்திலத்தில் எனக்கு கோவில் கட்டு என்று சொன்னார். ஆனால் கோவில் கட்டுவதற்கு உண்டான போதிய நிதி ஆதாரம் அவரிடமில்லை. எனவே மக்களிடத்தில் அவர் கேட்டு பார்த்தார். மக்களிடமும் யாரும் பணம் தர முன்வரவில்லை. உடனே தனக்கு தெரிந்த வித்தையை பயன்படுத்தி செம்பை தங்கமாக மாற்றி அதன் மூலம் பணத்தை ஈட்டினார். இவரது மகிமையை அறிந்த ஊர் மக்கள் இவருக்கு நிதி உதவி அளித்து கோவிலை எழுப்பும்படி பணிந்தனர். உடனே கோவில் பிரம்மாண்டமாக இருந்தது. ஸோ அன்று முதல் சன்னியாசி அவர்கள் ஒருவர் கட்டிய கோவில் என்பதால் இதற்கு பைராகி மடம் என்ற பெயர் வந்தது. அதாவது பைராகி என்றால் வடமொழியில் சன்னியாசி என்ற பொருள் இருப்பதாக அறியப்படுகிறது. தலத்து பெருமாளை வணங்கினார் திருப்பதி பெருமாளை வணங்கிய பலனை கிட்டும். நேயர்களே, இதே போல வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.